பொன்னி சீரியல்லைக்கான எபிசோடில் சக்தி வந்து மொட்டை மாடியில் செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அதை வந்து பொன்னி பார்த்துக்கிட்டு, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் எனக்கு கஷாயம் போட்டு தந்தல, அதனால நான் உங்ககிட்ட கேட்கையா செஞ்சேன், நீ தானே எனக்கு போட்டு தந்த, அதில் அன்பு பாசம் எல்லாமே சேர்த்து தந்த, அதனால தான் எனக்கு சீக்கிரம் குணமாயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்கள் என்கிட்ட பண்ண வேலை வச்சுக்கிடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் சுந்தரம் வந்து அந்த பொண்ணை பார்க்க போயிருக்காங்க. அவங்க அண்ணனோட வராங்க. என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், வயிற்றில் வளர குழந்தைக்கு நீ தான் அப்பா, இல்லைன்னா மீடியா முழுவதும் இது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ தான் அவமானப்பட்டு நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக நான் எவ்வளோ பணம்னாலும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு இப்போதே 5 லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இன்னும் 2 நாளில் நான் எப்படியாவது ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவங்க 2 பேருமே சிரிக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலுமே இவன் நம்புறான்னா, இது வரைக்கும் யாரும் இப்படி முட்டாளாக இருந்ததே கிடையாது, இவன் தான் ரொம்ப முட்டாளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ சண்முகம் வந்து நாளைக்கு உஷாவோட வளகாப்பு நீனும் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பொன்னியை ஏதோ திட்டுறாங்க. உடனே சக்தி வந்து வெண்ணிலாவை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. அவங்க மேலே மாடிக்கு போயிடுறாங்க. பொன்னியும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.